திமுக அரசு பற்றி உங்க கருத்து என்ன? திமுகனா ஊழல் தான், வேற என்ன இருக்கு? டிவிகே கூட வந்து நம்ம தொல் திருமாவளவன் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். திமுக ஓட்டு வெளியே வர இல்ல, அவர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாற்றங்கள் பாத்தீங்கன்னாக்கா சீமான் அண்ணன் சொல்லிட்டு வந்தாரு, ஏன் அவருக்கு ஓட்டு போடக்கூடாது? சீமான் அண்ணன் சொன்னாரு, பட் ஆனா அவர் நிலைப்பாடா இல்லையே. அவரு இதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்காரு. பொன்முடி என்ன பண்ணாரு, ஒரு ஆபாசமா பேசினாரு. அது எல்லாருக்குமே தெரியும், சின்ன பசங்க வந்து. ஏன்னா ஒரு தாய்மாரை வந்து அந்த மாதிரி பேசவே கூடாது. உரிமை காக்க போராடுவதே கடமை. 2026 யாரு முதலமைச்சரா வந்தா உங்களுக்கு நல்லது? டிவிகே தாங்க, தளபதி விஜய் தான். எதுக்காக விஜய் வரணும்? ஆக்சுவலா அவர் தான் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய வழிகாட்டியா இருக்காரு. ஸோ இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ஊழல், லஞ்சம், எல்லாமே கரப்ஷன்லாம் இருக்கு. பட் அவர் வந்தா இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஸோ எக்கனாமி வைஸ்ல வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு போகலாம் அப்படின்ட்டு. இல்ல, ஆக்சுவலா அவர் வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவமும் இல்ல. ஓகே, உங்களா சினிமாவில் நடிச்ச ஒரு கூத்தாடிக்கு என்ன தெரியும் அரசியல் பத்தி கேக்குறாங்க. அவர் கூத்தாடி நீங்க சொல்றது தப்பு. அது வந்து அவரோட ப்ரொஃபஷனல். ஓகேங்களா? ஸோ அது கூத்தாடின்றது ரொம்ப தப்பு. அது பேசுறது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நீங்க எப்படி சொல்லலாம்? ஆக்சுவலா வந்து இப்போ A to Z வந்து எல்லாமே வந்து கூகுள்ல இருக்கு. ஸோ எது வேணாலும் ஸ்டடி பண்ணலாம். ஸோ மக்கள் இப்போ எல்லாருமே லிபரலா பாக்குறாங்க என்னென்னலாம் கஷ்டம் நடக்குது, என்னென்னலாம் எப்படிலாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து ஒரு சேஞ்ச் இப்போ இருக்கிற ஒரே ஹோப் வந்து டிஎனுக்கு பாத்தீங்கன்னா அவர் மாற்றங்கள் தேவை நினைக்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இதே மாற்றங்கள் பாத்தீங்கன்னாக்கா சீமான் அண்ணன் சொல்லிட்டு வந்தாரு, ஏன் அவருக்கு ஓட்டு போடக்கூடாது? சீமான் அண்ணன் சொன்னாரு, பட் ஆனா அவர் நிலைப்பாடா இல்லையே. அவரு இதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ அவரோட கருத்து ஓகே, பட் ஆனா அவர் ஸ்டேபிளா இல்ல. இப்போ விஜய் கொண்டு வந்த மாதிரி கரெக்டா பிளான் பண்ணி ஸ்டேஜா அவர் கரெக்டா அவர் இப்போ ஸ்டார்ட் பண்ணி 1.5 year தான் ஆகுது. பட் கரெக்டா மூவ் பண்றாரு. என்ன மூவ் பண்ணாரு கரெக்டா நீ சொல்லுங்க. சீமான் பற்றி உங்க கருத்து என்ன? சீமான் ஆக்சுவலா வந்து அவர் கருத்தியல் ரீதியா ஓகே, பட் ஆனா அவரு கரெக்டா வந்து ப்ராப்பரா வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி பேச மாட்டேன்றாரு. அவரோட கருத்தை சொல்ல மாட்டேன்றாரு. அதே மாதிரி ஒரே கூட்டணி இல்லாம தனித்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்போஸ் பண்றாரு. கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்களையும் வந்து அவர் பார்க்கணும். அடிமட்ட ஒர்க் பண்ற தொண்டர்கள் எல்லாம் கரெக்டா பார்க்கணும். பட் அவர் பாக்குறது இல்ல. சோ அதுதான். மற்றபடி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது லாஸ்ட் 1 year பிஃபோர். பட் இப்ப இல்ல, அவர் கிரேஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. பிகாஸ் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிகே விஜய் வந்தனாலதான். ஸோ விஜய் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, லேடிஸ் அதிகமா ஃபாலோ பண்றாங்க எல்லாரும். ஓகேண்ணா, 2021 சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அப்போ போட்டது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் நான் போட்டேன். புரியல? நாம் தமிழர் தான். ஓகே, அவங்க தான் போட்டீங்க. ஆமா, அப்போ நான் அதுதான் போட்டேன். இல்ல ஆக்சுவலி விஜய்க்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவங்கலாம் முன்னாடி சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போட்டவங்க. ஓகே, ஓகேங்களா? இப்ப பார்த்தா 2026 சீமானுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நிலைப்பாடு என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஓட்டு ரீதியா வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவர் பக்கம் இந்த யங்ஸ்டர்ஸ் மொத்தமே வந்து இப்போ விஜய் பக்கம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அவர் எனக்கு தெரிஞ்சு ஒன்னு டிவிகே கூட கூட்டணியா வரலாம், இல்ல அப்படி இல்லைன்னா தனிச்சு திருப்பி நான் நிக்கிறேன் அப்படின்னாருன்னா அவர் டைம் தான் வேஸ்ட் பண்றாருன்னு அர்த்தம். டைம் தான் வேஸ்ட் பண்றாங்க. 100%. திமுக அரசு பற்றி உங்க கருத்து என்ன? திமுகனா ஊழல் தான், வேற என்ன இருக்கு? எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்துலயுமே கரப்ஷனு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. மீடியால இருந்து எல்லாருமே இன்ஸ்டால இருந்து எல்லாருமே போட்டு கழிக்கிறாங்க. ஓகே, தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல விமர்சனங்கள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஓகேங்களா, 2026 நாங்க தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். இல்ல அது வந்து என்ன சொல்றது, ஒரு பல நூற்றாண்டு காலமா ஒரு அடிமைத்தனமா ஒரே கட்சிக்கு ஒரே இதுக்கு போட்ட ஓட்டு. ஆனா பட் இப்ப அப்படி இல்ல, எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் வந்துருச்சு, யாருக்கு போட்டா என்ன ஆகும்னு தெரியும். சோ இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஹோப் பார்த்தா நமக்கு மாற்று கட்சி வரணும். அது நான் விஜய் தான் சொல்ல வரல, பட் விஜய் தான் இப்போதைக்கு இருக்காரு, மத்தபடி வேற யாரும் இல்ல. ஏன்னா நமக்கு ADMK இருக்காங்க, அவங்க இப்ப வந்து பாஜக அலைன்ஸ் போயிட்டாங்க. சோ பாஜக நமக்கு தெரியும் இங்க தமிழ்நாட்டுல ஒண்ணும் பெருசா பண்ணவே இல்லை இது வரைக்கும். சோ அதனால வந்து இப்ப ADMKக்கும் ஹோப் கம்மி. சோ DMK வந்து ஃபுல்லா ஊழல். ஸோ இப்போ இருக்கிற ஒரே ஆட்சி பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிகே தான் ஒரு ஹோப் இருக்கு. பட் டிவிகே கூட வந்து நம்ம தொல் திருமாவளவன் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். திமுக ஓட்டு வெளியே வர இல்ல, அவர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எது வச்சு சான்சஸ் இருக்குன்றீங்க? இருக்கு, அது எப்படின்னா சொல்ல முடியாது. அது நீங்க பாக்க திமுக கூட்டணியில வலுவான எல்லாருமே இருக்காங்க. அதனால 2026 நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. வலுவா யாருமே இல்லைங்க, எல்லாருமே வந்து ஏஜ்டு பர்சன் தாங்க. எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிச்சுங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க. நீங்க இப்பயே தெரியும், பொன்முடி என்ன பண்ணாரு, ஒரு ஆபாசமா பேசினாரு. அது எல்லாருக்குமே தெரியும், சின்ன பசங்க வந்து. ஏன்னா ஒரு தாய்மாரை வந்து அந்த மாதிரி பேசவே கூடாது. அப்ப அதுலயே தெரிஞ்சிச்சு, அப்படி பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுக்கல. செந்தில் பாலாஜி ஒரு ஆக்ஷன் எடுக்கல. சோ இப்படி இருக்கும் போது எல்லாருக்குமே கிளியரா தெரியுது. ஆமா அதுதான்.